அலங்க என்னல கருவாசம் அடிக்குது. அத்தை ராகி ரொட்டி சுட்டுட்டு இருக்கேங்க. எது ராகி ரொட்டி சுடுறியா? எதுக்கு? அந்த ராகி ரொட்டி மெல்ல முடியாம என்ன இருக்கிற ரெண்டு வல்லும் போய் வாயை பப்புக்கு பப்புன்னு வச்சுட்டு திரிய சொல்றியா? அப்படி இல்லைங்க, மாவு கொஞ்சம் இலக்கமா தான் சுட்டு தரலான்னு பார்த்தேன். இல்லைன்னா ராகி மாவுல கருப்பட்டி உடைச்சு போட்டு புட்டு செஞ்சு சாட்டுங்களா? எப்ப பார்த்தாலும் களி கம்மஞ்சோறு கருப்பட்டின்னு ஏன் வாய்க்கு ருசி ஒன்னு ஆக்கி தரக்கு உங்க வீட்டுல ஒண்ணு சொல்லித்தர இல்லையா? உங்களுக்கு தான் சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு தான் கம்மஞ்சோறு களி ராகி அதெல்லாம் நல்லதுன்னு தாங்க செய்யறேன். நீ என்ன ஈர வெங்காயத்துக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு எது ஈஸியா அதை பண்ணிட்டு சக்கரைக்கு நல்லது பிரஷருக்கு நல்லதுன்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. சும்மா நிறுத்துடு. இனிமேலும் சௌரியத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நீ எது வேணாலும் எனக்கு கேட்டுதான் பண்ண வேணும், புரிஞ்சுதா? நீ எது வேணாலும் எனக்கு கேட்டுதான் பண்ண வேணும். நல்லா புரிஞ்சுதுங்க. அப்படிவா வலிக்கு. நீ என்ன பண்றீன்னா பூரி சுட்டு உருளைக்கிழங்கு குருமா வைக்கிற. இந்த மாவில்ல போய் மாவு வாங்கிட்டு வா. என்ன மாவு வாங்கிட்டு வரட்டுங்க? அரிசி மாவா, கடலை மாவா, இல்ல கோல மாவா? உனக்கு தெரியாதா? இல்ல உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலான்னு தான். கோழி மரக்கெல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. ஒரு செருப்பு தொட்டுட்டேன், இன்னொரு செருப்பு தொட்டுக்கிட்டாங்க. எது? இல்ல எதுனாலும் உங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலான்னு தான். போட்டு போ. சரிங்க அத்தை. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. மாவுக்கு 100 ரூபா காசு கொடுத்துருக்கீங்க, மாவு போக மீதி சில்லற காசு கொடுத்தா வாங்கிட்டு விட்டா என்ன பண்ணுங்க? சில்லறை வாங்கி கோயில் உண்டியில ஓட்டுரு. சரிங்க. எது கொழுப்பு பாத்தியா? கொப்ப மேல போயிட்டு வா, பேசிக்கிறேன். அத்தை மாவு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்ப என்ன பண்ணணுங்க? குண்டாலு ஓட்டி பேய். இங்க 2 குண்டா இருக்குங்க, எதுல கொட்டட்டுங்க? அடுத்து என்ன பண்ணணுங்க? ஒரு ஆணையும் கொடுக்க வேண்டாம். இதுக்கு மேல உனக்கு வேலை சொன்னா செருப்புல அடி. சரி இருங்க, நல்ல செருப்பு எடுத்துட்டு வரேன்.